மக்கள் வணக்கம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதும் கூறும் குற்றச்சாட்டுப்படியே தற்பொழுதும் மத்திய அரசு கல்விக்கான நிதியை தர மறுக்கிறது என்று குற்றச்சாட்டியிருக்கிறார். அது அப்படி இல்லை. தேசிய கல்விக் கொள்கை 2020 கீழ் சமக்ஷா சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழக அரசு இணையும் என்று கையெழுத்திட்டுவிட்டு தற்பொழுது அமல்படுத்தாமல் இருப்பது காரணத்தால் தான் 570 கோடியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதைத்தான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களும் கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை 2020 பரந்த அளவிலான ஆலோசனைகள் வழியே உருவாக்கப்பட்டது. இந்திய மக்களின் கூட்டு நாணத்தை கொண்டுள்ளது. தமிழ் உட்பட தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களுடைய அரசியல் ஆயத்தை விட தமிழக மாணவர்களின் நலனுக்காக நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் அமல்படுத்துங்கள் என்று அவர் கேட்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் தான் காலை உணவு திட்டத்தை பற்றி விரிவாக சொல்லிவிட்டார்கள். அதை காப்பீடுத்து தான் தற்போது திமுக அரசு அதை பயன்படுத்தி காலை உணவு திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பல திட்டங்களை இந்த மாதிரி திமுக அரசு காப்பீடுத்தி உள்ளது. அதே தான் திராவிட அரசு என்றால் காப்பி அடிக்கும் அரசு என்பது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி உங்கள் கருத்து என்பதை கமெண்ட் செய்யுங்கள். சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.